கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விசாரணைக்கு ஆஜராவது தொடர்பாக விஜய் தற்போது முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? விஜய் இப்ப இந்த கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன? சிபிஐ கடந்த காலங்களில் இந்த மாதிரியான கோரிக்கையை எப்படி பரிசீலிச்சிருக்காங்க? கரூர் துயர விவகாரத்தில் தற்பொழுது 3வது நாள் விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் அந்த விசாரணையின் பொழுது தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதை கருத்தில் கொண்டும் தான் கடந்த 3 விசாரணைகளில் சட்டத்தின் அடிப்படையில் முழுமையான ஒரு ஒத்துழைப்போடு விசாரணையில் பங்கேற்றதன் அடிப்படையிலும் அடுத்த கட்டமாக தன்னை அழைக்கும் பொழுது விசாரணைக்கு என்று அழைக்கும் பட்சத்தில் அதை தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை அல்லது தமிழ்நாட்டினுடைய வேறு ஏதாவது ஒரு பகுதியில் ஆஜராவதற்கான ஒரு பரிசீலனையை சிபிஐ அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அளித்துள்ள அந்த ஒரு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக 3 நாள் விசாரணையினுடைய அந்த முடிவு என்பது நேற்று முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த முடிவுகளை ஆய்வு செய்த பிறகு அடுத்த சம்மன் வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த ஒரு கோரிக்கை மனு என்பது விஜய் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் ஏற்கனவே 3 முறை விசாரணையில் முழுமையான ஒத்துழைப்பை கருத்தில் கொண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் தற்பொழுது நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு, பரப்புரை நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகள் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தனக்கான இந்த ஒரு கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் அந்த மனுவில் முன்வைத்துள்ளது. இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது.